அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாருமே குலதெய்வம் எனக்கு தெரியலை, அது ஜாதக ரீதியாக தெரியுமா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடம், அதுதான் குலதெய்வம் பூர்வீகம். இந்த 5ஆம் இடம் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தனா 5ஆம் இடமோ அல்லது 5ஆம் இடத்து அதிபதியோ பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அவங்களுக்கு குலதெய்வமே எங்கே இருக்குன்னு தெரியாது. எவ்வளோதான் போராடினாலும் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த குலதெய்வம் தெரியாதவங்க நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி வழிபடணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை வைக்கேன். இப்போது உங்கள் தாத்தாவை ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க எந்த ஊரில் இருந்தாங்க, எந்த ஊரில் வாழ்ந்தாங்க, அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க, அவங்க வீடு எங்கே இருந்துச்சு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு நம்மளோட முன்னோர்கள், அதாவது நம்மளோட பூட்டன், நம்மளுக்கு முன்னாடி 5 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எங்கே இருந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. நம்ம தாத்தாவை பற்றி கேட்டால் ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனால் நம்மளோட பூட்டன், அதுக்கு முன்னாடி தலைமுறை, நம்ம அப்பாவோட பூட்டன், அவங்களாம் பற்றி உங்களுக்கு கேட்டால் யாருக்குமே சரியாக தெரியாது. அப்போது இந்த குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரிய பகவான் தான் இறைவன். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்கறது யார்? சூரிய பகவான். அப்போது நம்ம முன்னோர்கள், நம்மளோட தலைமுறைகள், அதாவது நம்மளோட பூட்டன், அப்பாவுக்கு பூட்டன், நம்மளோட 5ஆவது தலைமுறை, 27 தலைமுறைகள் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்ந்த இடம் இருக்கும், அவங்க வாழ்ந்த ஊர் இருக்கும், இந்த பிரபஞ்சத்தில் அவங்க வணங்கின தெய்வம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருந்தான் தெரியும். நம்ம தாத்தாவை பற்றி ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம 5 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாங்க, இந்த பிரபஞ்சத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க, இன்றைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அவங்க வாழ்ந்த வீடு, அவங்க வாழ்ந்த பூமி, அவங்க வணங்கின தெய்வம், அவங்க வாழ்ந்த ஊர், இது எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவானுக்கு தெரியும். உங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த இந்த பிரபஞ்சத்தில், உங்கள் முன்னோர்கள் எந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்தில் அவங்க விதைக்கப்பட்டாங்க, எந்த இடத்துல அவங்க வாழ்ந்தாங்க, எந்த தெய்வத்தை அவங்க வழிபட்டாங்க, இந்த அத்தனையும் யாருக்கு தெரியும் அப்படின்னா சூரிய பகவான் தெரியும். இன்றைக்கும் உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துக்கு சூரியனோட ஒளி அந்த இடத்துல விடுது. இன்னைக்கு என்னோட பூட்டன் எந்த ஊரில் வாழ்ந்தார், அவர் இந்த பூமியில் எந்த பிரபஞ்சத்தில் எந்த வீடு, அந்த வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் இந்த சூரிய பகவானுக்கு தெரியும். இன்றைக்கும் அந்த சூரிய பகவான் அதோட ஒளி கதிரை அந்த நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல இன்னைக்கு இருக்குது. அப்போ இந்த சூரிய பகவான் நம்ம முன்னோர்கள் எங்கே வாழ்ந்தாங்க, அவங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாங்க அப்படிங்கிறது இந்த சூரிய பகவானுக்கு தான் தெரியும். ஏன்னா ஆத்மகாரகன் சூரிய பகவான் தான். ஒருவர் ஜாதகத்தில் உள்வினை கரும ஆரம்பிக்கிறது சூரியன். சூரியனுக்கு நட்சத்திரம் தான் நம்மர்கள் முன்னோர்கள் செஞ்ச கர்மா. அப்போது குலதெய்வம் தெரியாதவங்க சூரிய பகவானை வணங்குங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் சூரிய பகவான் ஒரு நாள் வணங்கினேன், 2 நாள் வணங்கினேன் அப்படின்னா 48 நாள் தொடர்ந்து வணங்கணும். இந்த பிரபஞ்சத்தில் என்னோட முன்னோர்கள் எங்கே வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த தெய்வத்தை வணங்கினாங்கன்னு தெரியாது, இந்த பிரபஞ்சத்தில் இன்றைக்கி என்னோடய முன்னோர்கள் இந்த பூமியில் எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது அத்தனையும் ஆத்மகாரகனான சூரிய பகவான் உனக்கு தெரியும். அவங்களோட புண்ணியம், பாக்கியம், அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இந்த குலதெய்வம் இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சூரியன் பகவான் உன்னோட ஒளிக்கதிர் இப்போ என்னோடய முன்னோர்கள் வணங்கின அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற என்னோடய முன்னோர்கள் வணங்கின கோவிலில் இந்த சூரியனோட ஒளிக்கதிர் பட்டுருக்கு. அப்போது அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட வணங்குங்க. உண்மையிலே சொல்லப்போனால்
இறைவனை பார்க்கணுன்னா சூரிய பகவான் தான். நீங்கள் சூரிய பகவானை வணங்க உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த சூரிய பகவான்கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸு அல்லது ஒரு கடை திறக்க போகிறீங்களா, சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி தான். அதனால் குலதெய்வம் தெரியாதவங்க சூரிய பகவானை வணங்குங்க. இந்த பிரபஞ்சத்தில் உங்களோட குலதெய்வம் எங்கே இருக்குன்னு இப்போ அந்த சூரிய பகவானை பார்த்துட்டு இருக்காரு. அந்த சூரிய பகவானோட ஒளிக்கதிர் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் உங்களோட குலதெய்வம், உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடம், அந்த வணங்கின தெய்வம் இந்த சூரிய ஒளிக்கதிர் உள்ள மேலே விழுந்துட்டு இருக்கு. நீங்கள் சூரிய பகவானை வணங்குங்க. உங்கள் குலதெய்வோட ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.